ஓகே, லூப்பிங். லூப்பிங் கான்செப்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். லூப் அப்படின்றது ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஃபோன்லயோ இல்லைன்னா யூடியூப்லயோ ஒரு பாட்டு நம்ம கேட்குறோம். அந்த பாட்டை நம்ம ரிப்பீட் மோட்ல போட்டு விடுறோம். அப்படின்றப்போ அந்த பாட்டு முடியும் போது திரும்ப அதே பாட்டு ரிப்பீட் ஆக போகுது. அது முடியும் போது திரும்ப அதே பாட்டு ரிப்பீட் ஆக போகுது. ஸோ அதே பாட்டு லூப்ல வந்து திரும்ப 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 பிளே ஆகிட்டே இருக்க போகுது. இதுதான் லூப். ஒரு விஷயம் முடியும் போது அதே விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப பண்றது. இந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு திரும்ப பிளே ஆகுது, திரும்ப பிளே ஆகுது, திரும்ப பிளே ஆகுது. ஒரே விஷயம் திரும்ப திரும்ப நடக்குது. ஓகே, வேற எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் மேரத்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா 500 மீட்டர் ரன்னிங் ரேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட ஒரு கிரவுண்ட் இருக்கு. அந்த கிரவுண்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 100 மீட்டர். நான் வந்து இப்போ 500 மீட்டர் ரன்னிங் ரேஸ் நடத்தணும். எப்படி நடத்துறது? அந்த கிரவுண்ட் 5 தடவை சுத்த சொல்லணும் சார். கரெக்டா? எஸ் சார். ஓகே, அப்போ அந்த ஒரு கிரவுண்ட ஒருத்தன் ஒரு தடவை சுத்தி வரான். அப்ப எவ்வளவு கம்ப்ளீட் ஆயிருக்கு? 100 மீட்டர். அதையே தான் 5 தடவை திரும்ப திரும்ப பண்ண போறான். கரெக்டா? ஆமாண்ணா. வேற ஏதாவது மாத்தி பண்ண போறானா? வேற கிரவுண்ட், பக்கத்து கிரவுண்ட் போய் சுத்திட்டு வருவானா? நோண்ணா. சோ ஒரே விஷயம், அவன் பண்ணது ஒரே விஷயம், அதை தான் திரும்ப 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 பண்ண போறான். ஒரு தடவை லூப் கம்ப்ளீட் பண்றான், அது வந்து ஒரு ஒர்க். அதையே திரும்ப திரும்ப பண்றதுதான் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்றது, இல்லையா? ரைட், வேற எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இப்போ வீட்டுல வந்து சமையல் செய்யறாங்க, குழம்பு வைக்க போறாங்க. குழம்புல உப்பு வந்து போடணும். உப்பு வந்து எப்படி போடுவாங்க? பிராக்டிகலா வீட்டுல சொல்லுங்க, சமையல் அடுப்படியில என்ன பண்ணுவாங்க? உப்பு போடணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே டேஸ்ட் பார்த்துட்டு சரியா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருவோம் சார். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஆட் பண்ணிட்டே இருப்போம் சார் டேஸ்ட் ஆல்ரெடி. ஓகே, சோ ஒரே விஷயத்த ரிப்பீட் பண்றோம். உப்பு கொஞ்சம் போடுறோம், டேஸ்ட் பண்றோம். டேஸ்ட் வந்து உப்பு கம்மியா இருக்கு அப்படின்னா திரும்ப உப்பு போடுறோம், டேஸ்ட் பண்றோம், உப்பு போடுறோம், டேஸ்ட் பண்றோம், உப்பு போடுறோம், டேஸ்ட் பண்றோம். த சேம் ஸ்டெப்ஸ் ரிப்பீட், இல்லையா? இதுவே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆக போகுது. எது வரைக்கும் ரிப்பீட் ஆகும்? நம்ம அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு இதையே திரும்ப 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 பண்ணிக்கிட்டு இருப்போமா? எது வரைக்கும் பண்ணுவோம்? நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கிற வரை சார். ஓகே, எதிர்பார்க்கிற ரிசல்ட், எனக்கு வந்து உப்பு கரெக்டா இருக்கு, எனக்கு தேவையான உப்பு இருக்கு அப்படின்னு அந்த டேஸ்ட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ லூப் அப்படின்றது ஃபாரெவர் நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டோம், இல்லையா? ஒரு ரன்னிங் ரேஸ்ல பண்றான் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 100 மீட்டரு, 500 மீட்டர் ரன்னிங் ரேஸ். அவன் 10 தடவை அதை சுத்தி சுத்தி வருவானா? இல்ல சார். இல்ல, இல்லையா? அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எண்ட் கோல் இருக்கு. அது வரைக்கும் தான் அந்த லூப் ரிப்பீட் ஆகும், அதுக்கு மேல ரிப்பீட் ஆகாது. இப்ப நம்ம போன்ல ஒரு பாட்டு கேட்கிறோம், அதை லூப்ல வைக்கிறோம். எது வரைக்கும் லூப்ல ரன் ஆகும்? 100 தடவை ரன் ஆகுமா? 100 தடவை ரன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு பாட்டு ஒரு தடவை கேட்டாலே 5 நிமிஷம், இல்லையா? 100 தடவை கேட்டா 500 மினிட்ஸ். அவ்வளவு நேரம் நம்ம கேட்போமா? மேபி ஒரு அரை மணி நேரம், மிஞ்சி போனா 1 மணி நேரம். அதுக்கு மேல ஸ்டாப் பண்ணிடுவோம், இல்லையா? ஸோ லூப்க்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாப்பிங் கிரைட்டீரியா ஒன்று இருக்கும். நம்ம ஒன்ஸ் எப்படி நம்ம அந்த லூப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டோமோ, ஒரு வேலையை திரும்ப திரும்ப பண்ண போறோம், அதை நம்ம ஸ்டாப் பண்ணோன்ற மாதிரி அது ஸ்டாப்பிங்க்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல நம்ம அதை நிப்பாட்ட போறோம். குழம்புல உப்பு போடுறோம் அப்படின்னா டேஸ்ட் கரெக்டா வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நிப்பாட்டிடுவோம். ரன்னிங் ரேஸ்ல திரும்ப 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 அந்த சர்க்கிளை சுத்தி சுத்தி வராருன்னா அந்த பர்டிகுலர் கவுண்ட் வந்துருச்சுன்னா நிப்பாட்டிடுவாரு. 500 மீட்டர்னா 5 தடவை சுத்தி வந்தோம்னா நிப்பாட்டிடலாம், 5 லேப், அவ்வளவுதான். இதுவே வந்து 1 கிலோமீட்டர்னா 10 லேப், 10 லேப் முடிஞ்சோடனே நிப்பாட்டிடணும். 11வது லேப் யாரும் சுத்த மாட்டாங்க, இல்லையா? ஸோ ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்றதுதான் லூப். அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம், ஃப்ளோ சார்ட்ல ஒன்று நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, பஸ் வந்து நான் காலேஜுக்கு போறதுக்கு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறேன், பஸ் காலியா இருக்கணும், என்னோட பஸ் ரூட்டு 15, அதுக்கு நான் காலையில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே,
15ஆம் நம்பர் பஸ் வருது ஆனா கூட்டமா இருக்கு அப்படின்னா அதுல நான் ஏற மாட்டேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் பஸ். அதுக்கும் அதே கிரைட்டீரியா தான். அடுத்த பஸ் வருது, கூட்டமா வருது அப்படின்னா அதுல நான் ஏற மாட்டேன். வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் பஸ். ஐ எம் ரிப்பீட்டிங் த சேம் ஸ்டெப் அகெயின் அண்ட் அகெயின். நான் பண்ற வேலை என்ன? வெயிட் பண்றேன். காலியான பஸ் 15ஆம் நம்பர் பஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ஒவ்வொரு பஸ்ஸா வருது. ஒவ்வொரு பஸ் வரும்போதும் காலியா இல்லை அப்படின்னா நான் விட்டுறேன். 15ஆம் நம்பர் பஸ் இல்லைனாலும் நான் விட்டுறேன். ஸோ ஒரே வேலையை நான் திரும்ப திரும்ப லூப்ல நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்க அந்த ஃப்ளோ சார்ட் எடுத்து பார்த்தாலும் கீழே வந்து நோன் இருந்ததுன்னா கீழே இருக்கிறத எடுத்து நான் மேல கனெக்ட் பண்ணிருப்பேன். வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் பஸ். உங்க ஃப்ளோ சார்ட்ல அப்படிதான் இருக்கும். கீழே இருந்து வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் பஸ்ன்னு சொல்லிட்டு திரும்ப மேல இருக்கும். அப்போ அந்த ஒரு இடத்துல ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஃப்ளோ. கீழே இருந்து மேல போகும், ரிப்பீட் அகைன். கீழே இருந்து மேல போகும், ரிப்பீட் அகைன். அந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபார் லூப். எனி கொஸ்டின்ஸ்? நோ சார். இல்ல ஓகே, வெரி குட். ஸோ இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு ஒரு சாம்பிள் பார்க்கலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஸ்டாப் மீ எனி டைம். ஃபார் லூப்க்கு சின்டாக்ஸ் வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் மாறும். ஓகே, பைத்தான்ல ஃபார் லூப் வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5 இப்படி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்ட் ஐ, இது சின்டாக்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா 5 நம்பரை பிரிண்ட் பண்ணும். என்ன பிரிண்ட் பண்ணுதுன்னு பார்ப்போமா? 0ல இருந்து 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது இல்லையா? 5 நம்பர் 0ல ஸ்டார்ட் பண்ணி டோட்டலி 5 கவுண்ட் 5 நம்பர் பிரிண்ட் பண்ணுது. இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் 5 இருக்கு இல்லையா? இந்த ரேஞ்ச் ஆஃப் 5 வந்து 5 நம்பர் ரிட்டர்ன் பண்ணோம். 5ன்னு சொல்றதுனால 5 நம்பர்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம். பிரின்ஸ் ஐ மீன் ரிட்டர்ன்ஸ் 5 நம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. ஸோ 0ல ஸ்டார்ட் பண்ணி 5 நம்பர் கொடுக்கும். ஸோ 0 1 2 3 4 5 நம்பர். சொல்லுமா தீபா? ஆனா இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 5 ன்னு கொடுத்திருக்கீங்கல, அந்த 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது இண்டெக்ஸ் வேல்யூ டிஃபைன் பண்றதா இல்ல இண்டெக்ஸ் டிஃபைன் பண்றது தான். ஓகே சார். ஏன்னா நார்மலா நம்ம சிலலாம் நம்ம இந்த வேல்யூல இருந்து இன்கிரிமெண்ட் ஆகணும், இந்த வேல்யூல இருக்கணும் 3 பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் ஒரே லூப்ல. அதான் இந்த இதுல நம்ம எப்படி பண்ணுவோம்ன்றதுதான். சோ சி லாங்குவேஜ், பைத்தான் தவிர மத்த லாங்குவேஜ் சி, C++, ஜாவா, .NET, வேற என்ன லாங்குவேஜ்? ஸோ 4 மேஜர் லாங்குவேஜ். இதுல எல்லாத்துலயும் சின்டாக்ஸ் வந்து என்னன்னா ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தேன் 5, ஐ பிளஸ் பிளஸ் பிரிண்ட் ஐ. பிரிண்ட்ன்றது பிரிண்ட் எஃப், கன்சோல் டாட் ரைட் லைன், சி அவுட், இந்த மாதிரி இந்த பிரிண்ட்டுக்கு மாறும். ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னவோ அதே தான். ஸோ பிரிண்ட் ஐ அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா மேல கொடுத்துருக்கிறதும் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்கிறதும் சேம். சின்டாக்ஸ் மட்டும் வேற. ஸோ ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்றது 5 நம்பரை கொடுக்கும். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இது இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிஷியலைசேஷன்னா ஐ ஈக்குவல் டு 0ன்றத இனிஷியல் கண்டிஷன். ஓகே, ஐ லெஸ் தேன் 5னா ஐ வந்து 5 கம்மியா இருக்கிற வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும். ஒவ்வொரு டைமும் ஐயோட வேல்யூ ஒன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இதுதான் மீனிங். இது தெரியலனா கூட பரவாயில்ல. ஒன்ஸ் உங்களுக்கு ஃபார் லூப் நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஆப்வியஸா உங்களுக்கு புரியும். இது புரியாமலாம் போகாது. ரொம்ப கஷ்டமான கான்செப்ட்லாம் இல்ல. எஸ், யாரு? someone raised hand. சிவரஞ்சனி. சார் ஒரு வேல்யூ 2ல இருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணனும்னா சார் 2ல இருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுமா? ஓகே, சோ இதுல வந்து 2,5 போடலாமா? 1 செகண்ட். சோ இதுல வந்து என்ன போட்டிருக்கு? சப்போர்ட்ஸ் இண்டெக்ஸ், ஸ்டார்ட் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாப். ஸோ 2,5 போட்டு பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? 2 3 4. ஸோ 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 5ஓட 1 கம்மியா. உனக்கு 5ம் பிரிண்ட் ஆகணுமா? எஸ் சார். 5ம் பிரிண்ட் ஆகணும்னா 6 போட்டோம்னா 5ம் பிரிண்ட் ஆகும். 2 3 4 5.
ஸோ இதுல ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த நம்பர் -1. ஸோ அப் டு 5 நம்பர்ஸ் கிடையாது. த நம்பர் -1, 6 -1 இன் திஸ் கேஸ். ஓகேவா? ஸோ ரேஞ்ச் ஆஃப் 2 அப்படின்னு போட்டோம்னா 0, 1 2 நம்பர். இட் ஸ்டார்ட்ஸ் வித் 0, ends வித் நம்பர் -1. ஓகே, அப்படின்னா 0 and 1. இதுல எந்த விஷயத்தை ரிப்பீட் பண்றோம்? எஸ் ஹரி சார், ஒரு சின்ன டவுட். இப்போ இந்த ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ ஐங்கிறது வேரியபிளா என்ன சார்? ஐ இடத்துல ஏ கூட போடலாமா? இல்ல போடலாம், என்ன வேணா போடலாம். ஏ போடலாம், பி போடலாம், என்ன வேணா போடலாம். எது போட்டாலும் ரன் ஆகும். ஐ தான் போடணும்னு அவசியம் கிடையாது. பொதுவா ஐன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது தெரியுமா? இண்டெக்ஸ், இன்டீஜர். இன்டிஜர். ஓகே. ஐ ரெப்ரசன்ட்ஸ் இன்டீஜர். ஐ, ஜே, கே, எக்ஸ், ஒய், ஜெட் இந்த மாதிரி ஒரு வேரியபிள் நீங்க ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட் யூ கேன் அசியூம் தட் தே ஆர் இன்டீஜர்ஸ். அதை ஃபார் லூப்ல மட்டும்தான் போடுவாங்க. ஃபார் லூப், வைல் லூப் இதுல மட்டும்தான் போடுவாங்க. வேற எங்கேயுமே ஐஜேகே போட மாட்டாங்க. இந்த ஐஜேகே ஃபார் லூப்ல தவிர வேற எங்கேயாவது போட்ட மாதிரி ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமர் தப்பா யூஸ் பண்றாருன்னு அர்த்தம். ஓகே, ஐ, ஜே, கே, எக்ஸ், ஒய், ஜெட் இந்த வேரியபிள் எல்லாமே மோஸ்ட்லி ஃபார் லூப்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் லூப் தாண்டி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபார் லூப்பை தாண்டி யூஸ் பண்ணா மேபி ஒரு சின்ன இன்டீஜர் அடிஷனுக்காக இருக்கலாம். தே டிபிக்கலி ரெப்ரசன்ட் இன்டீஜர். ஐ, ஜே, கே, எக்ஸ், ஒய், ஜெட் இதெல்லாம் இன்டீஜர் பை டிஃபால்ட். வேற டேட்டா டைப் மோஸ்ட்லி இந்த வேரியபிள்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஐன்றது இண்டெக்ஸ் கிடையாது, இன்டீஜர். ஓகே, ஸோ இதுல என்ன வேரியபிள் வேணா போடலாம், தப்பு கிடையாது. இதுல எந்த ஆபரேஷனை நம்ம ரிப்பீட் பண்றோம்? ஏதோ ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பண்றோம்னு சொன்னல, எந்த விஷயத்த திரும்ப திரும்ப பண்றோம்? சார் ஐய பிரிண்ட் பண்றது சார். வெரி குட். சோ எதை திரும்ப திரும்ப பண்றோம்னா ஐய பிரிண்ட் பண்றதை தான் திரும்ப திரும்ப பண்றோம். முதல் லைன் வந்து என்ன பண்ண போறோம்னு சொல்றது தான். ஆக்சுவலா என்ன பண்றோம் அப்படின்றது செகண்ட் லைன்ல தான் இருக்கு. ஐய பிரிண்ட் பண்றது, ரைட்? ஸோ ஐய பிரிண்ட் பண்றது தான் திரும்ப திரும்ப பண்றோம். இந்த ஐ வந்து இப்படிதான் பிரிண்ட் பண்ணணுமானா கிடையாது, நம்ம எப்படி வேணா பிரிண்ட் பண்ணலாம். கரண்ட் வேல்யூ ஆஃப் ஐ இஸ் ஐ இந்த மாதிரியும் போட்டு பிரிண்ட் பண்ணலாம். ஸோ கரண்ட் வேல்யூ ஆஃப் ஐ இஸ் 1, 0. கரண்ட் வேல்யூ ஆஃப் ஐ இஸ் 1. இப்போ நான் 5ன்னு போட்டேன்னா 0ல இருந்து 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகும், ரைட்? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் திரும்ப திரும்ப லூப்ல ரன் ஆகுது. எது வரைக்கும் ரன் ஆகுது? கொடுத்திருக்கிற ரேஞ்ச் வரையும் ரன் ஆகுது. ஓகே, கொடுத்திருக்க ரேஞ்ச் வரைக்கும் ரன் ஆகுது. ஓகே, இந்த கொடுத்திருக்க ரேஞ்ச் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் லூப் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும். ஸோ எப்படி ஒரு ரன்னிங் ரேஸ்ல 500 மீட்டர் ரேஸ் அப்படின்னா அந்த 100 மீட்டர் லேப்பை 5 டைம்ஸ் முடிச்ச உடனே நிப்பாட்டிடுறோம் இல்லையா? அதே மாதிரி சாப்பாட்டுக்கு உப்பு போடுறோம்னா டேஸ்ட் கரெக்டா வந்த உடனே நிப்பாட்டிடுறோம். அந்த மாதிரிதான் இங்கேயும் ஒரு 5 டைம் முடிஞ்ச உடனே அந்த ஃபார் லூப்பை நிப்பாட்டிடுறோம். ஏன்னா கண்டிஷன் கொடுத்துருக்க கண்டிஷன் அதுதான். 5 தடவை ரன் ஆகு, 5 தடவை இது ரிப்பீட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். 5 தடவை முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்கா நிப்பாட்டிடும், அதுக்கு மேல ரன் ஆகாது. ஓகே, இப்போ எனக்கு 0 சொல்லுப்பா ஹரிபிரசாத். இப்ப இன்கிரிமெண்ட் ஆகுதுல்ல ஐயோட வேல்யூ, அது எப்படி டிக்ரிமெண்ட் பண்றது? ஓகே, எப்படி டிக்ரிமெண்ட் பண்றது? நல்ல கொஸ்டின். ஹோம்வொர்க் க்ளூ. ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல நிறைய பாராமீட்டர்ஸ் இருக்கு. நீங்க கமா கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட், ஸ்டாப், அதுக்கப்புறம் ஸ்டெப்னு இருக்கு இல்லையா? அதுல எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத கண்டுபிடிங்க. நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுல தான் இருக்கு. ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப் இதுல தான் இருக்கு. நீங்க ட்ரையல் அண்ட் எரர்ல போட்டு கண்டுபிடிச்சாலும் சரி, கூகுள் பண்ணி கண்டுபிடிச்சாலும் சரி, ட்ரை இட் அவுட். ஓகே, இப்போ பிரிண்ட் பண்றது 0 to 4 எனக்கு பிரிண்ட் ஆகுது இல்லையா? 0ல இருந்து 4 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகுது. மேல முதல் லைனை மாத்தாம
செகண்ட் லைன்ல எதையாவது ஒண்ண மாத்தி எனக்கு 1ல இருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகிற மாதிரி பண்ண முடியுமா? 0ல இருந்து 4 வரைக்கும் இல்ல, எனக்கு வந்து 1ல இருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். முதல் லைனை எதுவுமே மாத்தக்கூடாது, ரெண்டாவது லைனை மட்டும் மாத்தி ஏதாவது பண்ண முடியுமா? மேபி I plus 1ன்ற மாதிரி கொடுத்தாங்க சார். ஓகே, ஐன்னு போடுறதுக்கு பதிலா ஐயோட அடுத்த நம்பரை பிரிண்ட் பண்ண போறோம் இல்லையா? +1 அவ்வளவுதான். 0க்கு பதிலா 1 பண்ண போறோம், 1க்கு பதிலா 2 பண்ண போறோம், 2க்கு பதிலா 3, அவ்வளவுதானே? 1 2 3 4 5. ஓகே, அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ திரும்ப 0 1 2 3 4 இருக்கா? இப்ப எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? 0 2 4 6 8. என்ன பண்ணலாம்? 0 2 4 6 8 இன்ட்டு 2 போடலாம் சார். ஓகே, இன்டு இன்டு 2 போடலாம். இன்டு 2 போட்டோம்னா 0 2 4 6 8 அவ்வளவுதான். ஸோ ஐன்றது 1 1 தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். அது 2 2 இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதும் நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல 3 பராமீட்டர் இருக்கு இல்லையா? ஈச் பராமீட்டர் டஸ் சம்திங். அது என்ன பண்ணுது அப்படின்றத நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்றது தான் லூப்பு. இதுல நம்ம ஐன்ற வேரியபிளை எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஓகே ஃபைன். பிரிண்ட் ஐ, திரும்ப அதே வேரியபிள் நம்ம பார்ப்போம். 0ல இருந்து 4 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நோ சார். இல்லண்ணா. ஓகே.